ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயல் 5ல் ஆசாரக்கோவையை பற்றி பார்ப்போமா. நல்லொழுக்கமை நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காக நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. அவற்றை அறிவும் வாருங்கள். நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவாற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆராவித்து. ஆசாரக்கோவையில் 8 பற்றி சொல்லியிருக்காங்க. அது என்னதுன்னா, பெருவாயின் முள்ளியலார் தான் ஆசாரக்கோவையை ஏற்றியது யாருன்னா பெருவாயின் முள்ளியார். இதை 8 சொல்லியிருக்காரு. என்னதுன்னா, நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறக்காமல் இருக்கணும். பொறையுடைமை, பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளணும். இன்சொல்லோடு, இனிய சொல்ல பேசணும். இன்னாத எவ்வுயிருக்கும் நாம் துன்பமே செய்யாதிருத்தல் வேண்டும். கல்வி அறிவு பெறுதல் வேண்டும். ஒப்புரவற்ற ஆறுதல், அறிவுடையவராய் இருக்கல் வேண்டும். எல்லாரையும் சமமாக பேணணும். நல்லினத்தோரோடு நட்டல், நற்பண்பு உடையவரோடு நட்பு கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி 8 பற்றி சொல்லியிருக்காரு. நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவுனா எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல்னா நட்பு கொள்ளுதல். நூல்வழி பார்ப்போமா. அது 18 கீழ்கணக்கு நூல்கள். ஆசாரக்கோவை தான் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் பார்த்தோமா. இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னதுன்னா, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இது 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. அப்போ ஆசாரக்கோவைன்னு கேட்டாங்கன்னா 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று, 100 வெண்பாக்களை கொண்டது. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. பெருவாயின் முள்ளியலார் இயற்றியிருக்காரு. பிறந்த ஊர் கயத்தூர். புக் பேக் பார்ப்போமா. பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறையுடைமை. அறிவு + உடைமை, அறிவுடைமை. இவை +8ம், இவை 8ம். நன்றி அறிதல், நன்றி + அறிதல், பொறையுடைமை. பொறை + உடைமை,